பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமும் மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய அமைதியை குலைக்கக்கூடிய ஒன்றுதான் கெட்ட கனவுகள். இந்த கெட்ட கனவுகள் அடுத்த காரியம் செய்ய முடியாத அளவுக்கு மூளையிலே முடக்கி போட்டுவிடும். சில நேரத்தில் தொடர்ந்து பார்க்கப்படக்கூடிய கெட்ட கனவுகள் ஒரு மனிதனுடைய அமைதியை அழித்து ஓரஞ்சாரத்திலேயே அவனை படுக்க வைத்து விடும். போறவங்க வர்றவங்கட்டெல்லாம் இந்த கனவை பற்றி பிரசாதிக்க சொல்லும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நல்ல கனவுகள் அல்லாஹ்விடமிருந்து வருகின்றன, கெட்ட கனவுகள் கேடுகட்ட இப்லீஸிடமிருந்து வருகின்றன என்று சொன்னார்கள். அதற்குண்டான பரிகாரத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேற ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு கனவின் விளக்கமாக சொல்லி இருக்கிறோம், திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறோம். அந்த நேரத்தில் உங்களுக்கு முழிப்பு வந்தா இடது பக்கம் 3 முறை துப்புங்க. ஃபஜ்ருக்கு உங்களுக்கு முழிப்பு வந்துச்சுன்னு சொன்னா, காலையில் நீங்க யூசுவலா எந்திக்கிற டைம்ல முழிப்பு வந்தாலும் இடது பக்கம் 3 முறை துப்புங்க. துப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா, ஒன்று பர்டிகுலர் துவா கத்து கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரிஹா அல்லது அஊது பில்லாஹி மின் ஷர்ரிஹா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரிஹான்னு சொல்லலாம், அஊது பில்லாஹி மின் ஷர்ரிஹா. இடத்துல நான் இந்த கனவின் தீங்குகளில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சவர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, பாம்பை நான் தொடர்ந்து பார்க்குறேன், பாம்பை நான் பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி. பாம்புகள் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ், கனவுலக மேதை இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வார்த்தை கொப்ப எதிரிகள் இருப்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்துவதற்காக அது மாதிரி பாம்புகளை காட்டுறான். அப்படி பார்த்துட்டால் கூட நம்ம பயப்படணுன்ற அவசியம் இல்லை. நம்முடைய அந்த பேச்சு நடவடிக்கைகள் அனைத்தையுமே பிறருக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமைத்து கொண்டாலே போதும். ஒரு பகைவன் எப்படி உருவாகிறான், ஒரு எதிரி எப்படி உருவாகிறான், நாம நடக்கிற நடப்பை பொறுத்து தான் உருவாக்குறான். நல்ல தன்மையோட எல்லாத்திலையும் நடந்து பாருங்க, எதிரி மருந்துக்கு கூட இருக்க மாட்டான். எல்லாருமே நம்மள்ட்ட நல்லா பழகுவான். ஏன், இஸ்லாத்திற்கு பரம விரோதிகளா இருக்கக்கூடிய RSS காரன் கூட மனமிலகி பழகுவான். ஒரு கட்டத்துல ஒரு முறை இந்த பிள்ளையார் சதுர்த்தி நேரத்தில் பிள்ளையாரை கரைக்கக்கூடிய சூழல்ல மக்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த சிலைகளை எடுத்துக்கொண்டு அந்த வண்டிகள்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது நீங்க என்ன நினைச்சாலும் சரி, வண்டி டிராபிக் ஜாம் ஆகுது, பயங்கரமான டிராபிக் ஜாம் ஆகுது, உள்ள போகிறதுக்கு உண்டான வழி இல்லை. அந்த பிள்ளையாரை கரைக்க போகக்கூடிய அந்த வண்டியில உள்ள ஒரு இளைஞன் என்ன செய்யறான்னா, நீங்க இப்படி போங்க பாய், இந்த சைடா போங்க, இந்த பாதை இருக்குது அப்படின்னு சொல்றான். அப்ப எனக்கு நெகிழ்வாக இருந்தது. ஏன்னா அவங்கள முழுக்க நாம் என்ன பண்ணிக்கிட்டோம்னா, நாமளே ஒரு இமேஜினேஷன் பண்ணி இவங்களும் RSS காரங்க தாண்டு, அதாவது விநாயகரை கரைக்க போகக்கூடிய மக்களும் RSS சம்பந்தப்பட்டவங்க தாண்டு. எல்லா மக்களுமே அப்படி கிடையாது சகோதரர்களே. எல்லாருமே RSS சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவங்க கிடையாது. நல்ல மேன்மக்களும் அதில் இருக்கத்தான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு எதிரி உருவாவதும் ஒரு நட்பு உருவாவதும் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. பார்ப்பவர்களிடத்தெல்லாம் அன்போடு நேசத்தோடு பாசத்தோடு பழகும் போது எந்த எதிரி உருவாகுவான், எந்த கனவு வரும், எந்த கெட்ட கனவு வராது. அப்படியே வந்துட்டா கூட ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல பாம்பை பார்த்துருப்போம், அந்த பாம்பை அல்லாஹ் தஆலா கனவின் மூலமா காட்டுவான், அவ்வளவுதான். மற்றபடி எந்த பயமும் கிடையாது, எந்த துக்கமும் கிடையாது. அதனால வேலையை பார்க்கணும். அதையே நினைச்சுக்கிட்டு ஊரெல்லாம் போட்டு, இன்னும் சொல்ல போனா அது தீங்கு இழைச்சிரும். நீங்க தொடர்படியாக நீங்க மற்றவங்கள்ட்ட பிரஸ்தாபிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, எந்த கனவை எப்படி பார்க்குறீங்களோ அந்த கனவு தீங்கு இழைத்துரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் செஞ்சுட்டா தீங்கு இழைக்காதுன்னு சொன்னாங்க. அப்படி செய்யாம இருந்தா தீங்கு இழைக்கும்னு தெரியுதா இல்லையா? அப்ப அதை நாம புரிந்து கொண்டு எந்த காரணத்தை கொண்டும் கெட்ட கனவுகளை மற்றவர்களிடத்தில் பிரஸ்தாபிக்க கூடாது. நல்ல கனவுகளை சொல்லி மகிழுங்க. நல்ல கனவு கண்டேன், அல்லாஹ் எனக்கு அந்த மாதிரி கொடுத்தான் வாங்கினான்னு சொல்லி மகிழுங்க, தப்பே கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உங்களையும் என்னையும் நல்ல கனவுகள் காண வைப்பானாக, அந்த கனவுகள் பலிக்கின்ற வாய்ப்பையும் தருவானாக. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.